எங்களுக்கு வழங்கிய ஐயா அவர்களுக்கு இது தமிழ் அருவி அல்ல, தமிழ் சுனாமி என்றே கூற வேண்டும். எங்களை சங்க காலத்துக்கு எடுத்துச் சென்ற ஐயா அவர்களுக்கு கோடான நன்றிகள். காலத்தால் மூத்து கருத்தால் மிகுந்து காணமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து கல் தோன்றா காலத்து முன் தோன்றி போராடி போராடி வேரோடி வேரோடி வீழாது விரிந்து வரும் வரலாற்றின் பக்கம் தோறும் பதிந்து வாழ்ந்து சலிக்காத வரலாற்று மொழியாக திகழும் அன்னை மொழியான தமிழ் மொழியில் கொங்கு மண்ணின் வாசம் மாறா கொங்கு தமிழில் பேச கோவை சுகுணா கல்வி குழுமத்தின் மூத்த தமிழ் பேராசிரியை, புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், எழுத்தாளர், பெண் போராளி, பல வெளிநாடுகளுக்கு சென்றும் தமிழ் மனம் பரப்பும் நாவரசி பட்டம் பெற்ற மதிப்பிற்குரிய கொங்கு செல்வி திருமதி டி சாந்தாமணி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். உலக அளவிலே ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. இத்தாலிய மொழிக்கு இசை மொழி என்று பெயர். பிரெஞ்சு மொழிக்கு காதல் மொழி என்று பெயர். இங்கிலாந்து மொழிக்கு வணிக மொழி என்று பெயர். கிரேக்க மொழிக்கு தத்துவ மொழி என்று பெயர். உருது மொழிக்கு கவிதை மொழி என்று பெயர். சமஸ்கிருதத்திற்கு தெய்வ மொழி என்று பெயர். ஆனால் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் தாய்மொழி என்று பெயர். தாய்மொழியாம் தமிழையும் தாய் தந்தையரையும் வணங்கி மகிழ்ந்து கற்களால் கட்டப்படுவது கட்டிடம், அன்பினால் கட்டப்படுவது வீடு, பக்தியால் கட்டப்படுவது கோயில், அக்கறை மிகுந்த நிர்வாகத்தினராலும் மதிப்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களாலும் மாண்புமிகு மாணவர்களாலும் உருவாக்கப்படுவதுதான் கல்வி நிலையங்கள். அந்த அடிப்படையிலே திருவாரூருக்கு தேரழகு, திருவிடை மருதூருக்கு தெரு அழகு, மன்னார்குடிக்கு மதில் அழகு, வேதாரண்யத்துக்கு விளக்கு அழகு என்று சொல்லுவது போல இந்த விஜயமங்கலத்திற்கும் பெருந்துறைக்கும் பேரழகு இந்த விஜய் விகாஸ் கல்வி குழுமம் என்று சொன்னால் அது பொய்யாகாது. இந்த கல்வி குழுமத்தினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய சகோதரர் கலைச்செல்வன் அவர்களே, தாளாளர் மற்றும் துணைத் தலைவர் பழனிசாமி அவர்களே, பொருளாளர் தவமணி அவர்களே, இந்த 13ஆம் ஆண்டு விழாவிற்கு நல்லதொரு வரவேற்புரை வழங்கிய திரு பழனிவேல் அவர்களே, ஆண்டறிக்கை வாசித்த முதல்வர் சித்ரா அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய ஆளுமைகளே, இருபால் ஆசிரிய பெருமக்களே, பலவித கனவுகளை நெஞ்சிலே சுமந்து கொண்டு என் பிள்ளை எப்படி படிப்பானோ, என்ன ஆவானோ, நாளை வயதான போது வச்சு கஞ்சி ஊத்துவானா ஊத்த மாட்டானா, இப்படி பல கற்பனைகளை மனதிலே சுமந்து அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, இவற்றிற்கு எல்லாம் மேலாக எப்பொழுதுமே என்னுடைய மாணவர்களை நான் என்னை பெற்ற பெற்றோர்களை விட உயர்வாக மதிக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் மாணவர்களை என்னை பெற்ற பெற்றோர்களை விட உயர்வான மாணவர்கள்னு சொன்ன தெரியுமா? என்னை 10 மாதம் சுமந்து இந்த மண்ணில புறம் தள்ளி என
வைத்தவர்கள் என்னுடைய பெற்றோர்கள். நான் இப்பொழுது சுகுணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் வேலை செய்யற இடத்துல வருகை பதிவேட்டில் என்னுடைய பெயர் சாந்தாமணி என்றுதான் இருக்கும். ஆனால் வகுப்பறையில் எனக்கு பெயர் சாந்தாமணி என்று இருக்குமா? என் மாணவர்கள் எனக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாங்களா இல்லையா? ஆக பெற்றோருக்கு அடுத்தபடியாக பெயர் வைக்கின்ற பாக்கியம் மாணவர்களுக்கு இருப்பதால் என்னை பெற்ற பெற்றோர்களை விட உயர்ந்த மாணவர்கள் சொன்னேன். எனக்கு முன்னால என்னுடைய அன்பு தம்பி ஜனார்த்தனன், உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எப்பொழுதுமே ஜனார்த்தனன், உங்களுடைய தொழிலுக்கு நான் போட்டியா வரமாட்டேன். ஆனா தயவு செய்து என்னுடைய தொழிலுக்கு போட்டியா வராதீங்க. எங்களை ஏற்பாடு செய்து மேடையில நிறுத்துறதோட நிறுத்திக்குங்க. நீங்க வாட்டுக்கு இவ்வளவு நல்லா பேசினா அடுத்த ஆண்டுக்கு சகோதரர் கலைச்செல்வன் அந்த சாந்தாமணி வேண்டாம், ஜனார்த்தனையே பேச சொல்லுங்க, பேச சொல்லிடுவாங்க. அதுல வேற பழனிவேல் சகோதரருக்கு நான் அதிகமானாக இருந்தால் நெல்லிக்கனியை கொடுத்திருப்பேன், பாரிவள்ளலாக இருந்தால் தேரை கொடுத்திருப்பேன். ஒன்னும் தர வேண்டாம். பழனிவேல் காதுல சொல்றாரு, அக்கா அவர் வந்த பார்ச்சூன் காரை எனக்கு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்றாரு, அதை கொடுத்துருங்க. ரொம்ப அழகா பேசினார் அன்பு தம்பி ஜனார்த்தனன். வாழ்க வளர்க என்று சொல்லி நான் பெற்றோர்களுக்கு ஒரு உறுதிமொழி சொல்லிடுறேன். எந்த சூழலிலும் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல மாட்டேன். பயந்துர வேண்டாம், தைரியமா நிமிர்ந்து உட்காருங்க. மாணவர்களுக்கு தான் அறிவுரையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அனுபவம், மேடை அனுபவம். ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு பேச கூப்பிட்டாங்க. மேடம், எங்க பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, எங்க மாணவர்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்லுங்க. நாங்க சரிங்க சார் வர்றேன் அப்படின்னு தேதியை கொடுத்துட்டேன். நாள் நெருங்க நெருங்க என்ன கூப்பிடல. இப்ப நானே போன் பண்ணி கேட்டேன், சார் தேதி வாங்குனீங்க, எதுவுமே சொல்லலையேன்னு. அவரு சொன்னார், வேண்டாங்க மேடம். ஏங்க சார்? மேடம் எங்க பையங்கள்லாம் ஒரு மாதிரி, நீங்க டிவில எல்லாம் பேசுறீங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போறீங்க, ஏதாச்சும் எங்க பையங்க உங்களை அவமானப்படுத்திட்டா வேண்டாங்க டீச்சர்னாரு. நான் சொன்னேன், சார் நான் என்ன சாதாரண பேச்சாளரா? நான் என்ன சாதாரண பேச்சாளர் நினைக்கிறீங்க? நான் எப்படிப்பட்ட பேச்சாளர்னு சொல்லிட்டா, இந்த சேலத்துல குகைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வருஷம் 7 நாள் தொடர் சொற்பொழிவு, 6 நாள் போய் சிறப்பா பேசிட்டேன். 7வது நாள் நிறைவு பேச்சு. பேசிட்டு இருக்கிற ஒரு பையன் அங்க இருக்கிற மலை உச்சிக்கு போனான். எட்டி பார்த்தான், அப்புறம் இறங்கி வந்துட்டான். மேடைக்கு முன்னால உட்கார்ந்துட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தான். நான் பேசி முடிச்ச பிறகு அவனை கூப்பிட்டேன், வாடா தம்பி. நான் பேசிட்டு இருக்கும் போது மலை உச்சிக்கு போனேன், எட்டி பார்த்தேன், அப்புறம் இறங்கி வந்துட்டியே, என்னடா விஷயம்னு கேட்டேன். அவன் சொன்ன, அக்கா எனக்கு உலக வாழ்க்கையே பிடிக்கலக்கா, அதனால அந்த மலை உச்சியில போய் கீழே விழுந்து தற்கொலை பண்ணலான்னு போனனக்கா. உங்க பேச்ச கேட்டனக்கா, இனிமேல் தற்கொலை செய்வதில்லைங்கிற எண்ணத்தை மாத்திட்டு வந்துட்டனக்கானா. பாத்தியா, நம்பிட்டீங்க. அப்புறம் வருத்தப்பட போறீங்க நான் அடுத்து சொன்னதையும். நான் கேட்டேன், டேய் நான் பேசுறதுல எந்த இடம்டா உனக்கு தன்னம்பிக்கை தந்துச்சுன்னு. அவன் சொன்னாட, போக்க இப்படி பேசுற நீ எல்லாம் உயிரோடு இருக்கீல, நான் என்ன தேவைக்கு சாகணும்னா. இது கைதட்டி சொன்னா, இது கைதட்டி சொன்னா, நான் அவமானப்படுறதுல உங்களுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. ஆக அப்படி தன்னம்பிக்கையான பேச்சாளர் நானும். விடுங்க சார், நான் வந்துட்டு வந்த வர ஒரு மாற்றம் வருதா இல்லையா பாருங்கன்னு. சரி உங்க தலையெழுத்து தானே மாத்த முடியாது வான்ட்டார். போனேன். ஒரு 750 மாணவர்கள் எனக்கு முன்னால ஒரு 1.5 மணி நேரம் அறிவுரையா சொல்லிட்டு வந்தேன், பேசிட்டு வந்துட்டேன். ஒரு 10 நாள் கழிச்சு அந்த தலைமை ஆசிரியரை மறுபடியும் சந்திச்சேன். சார் நான் வந்துட்டு வந்த பிறகு மாற்றம். சூப்பர் டீச்சர், சூப்பர்.
எப்படிங்க சார்னு கேட்டேன். ஏதாச்சும் குறும்பு பண்ணுனா நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், டேய் அந்த சாந்தாமணி டீச்சரை கூப்பிட்டு பேச வைக்கிறேன்னு சொன்னா போது அவன் பின்ட்ராப் சைலண்ட் ஆகிறாருன்னு சொன்னாரு. ஆக அதிலிருந்து ஒரு சத்திய பிரகடனம் எடுத்த, வாழ்க்கையில யாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடாது. அதனால எந்த அறிவுரையும் சொல்ல மாட்டேன், அறிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்துக்குவேன். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பலவித கனவுகளோடு பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிறீங்க. பொதுவா நம்முடைய வாழ்க்கை எப்படி முடியுது? கருவறையில தொடங்குது, கல்லறையில முடியுது. இதுதான் வாழ்க்கை. நாம் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். கருவறையில் தொடங்கி கல்லறையில் வாழ்க்கை முடியுது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த கருவறைக்கும் கல்லறைக்கும் இடைப்பட்ட காலத்தில் உள்ள வகுப்பறைகள் தான் ஒவ்வொருவருடைய வரலாறுகளையும் தீர்மானம் செய்கிறது என்பதை நீங்க குறிச்சு வச்சுக்கணும். வகுப்பறைக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அழகா தலைவர் சொன்னாரு, ரொம்ப வருத்தப்பட்டார், என்கிட்டையும் சொன்னாரு, ஒரு 1000 ரூபாய் கூட இங்கிருந்து என்னால எடுத்துட்டு போக முடியல, கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டுறேன், ஆனா ஒரு 1000 ரூபாயாவது எடுத்துட்டு போலான்னு நினைக்கிற, முடியறது இல்லைங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு முதல்வர் ஆண்டறிக்கை வாசித்த பிறகுதான் தெரிஞ்சது, நீங்க கோடி கோடியா கொட்டுறதுக்காக வருத்தப்படாதீங்க, முடிஞ்சா இன்னும் பல கோடிகளை கொண்டு வந்து இங்க கொட்டுங்க. ஏன், அந்த கோடிக்கு மேல கோடியா உங்களுடைய பிள்ளைகள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த சாதனைக்கான வாய்ப்புகளை நீங்க அழகா ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. விளையாட்டா, பயிற்சி எடுப்பதற்கு மைதானம், கட்டிடங்களா பாருங்க, அப்படியே கண்ணை கவருகின்ற வகையில்